கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பயம் இன்னைக்கு ஒவ்வொரு நாள்லயும் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பயம். வேதத்துல 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப மனுஷன் படைக்கப்பட்ட விதமே பயம் இல்லாம இருக்கிறதா. கர்த்தருடைய ப்ரோக்ராமிங் இன் ஹியூமன்ஸ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா பயம் இல்லாம வாழணும், அப்படி பயத்தை கொடுக்கவே இல்லை கர்த்தர். அப்ப ஏன் பயம் மனுஷனுடைய லைஃப்ல வந்துச்சு அப்படின்னா 3 காரணங்கள் அதுக்கு சொல்லலாம். முதலாவது காரணம் பாவம். ஆதியாகமம் 3:10 ஆதாம் பாவம் செய்ததுக்கு பின்பதாக எழுதப்பட்ட காரியம். அதற்கு ஆதாம், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். அப்ப பாவம் செய்யறப்ப உடனடியா நமக்குள்ள மனுஷனுக்குள்ள பயம் வந்துருது. 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவிசுவாசம். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். விசுவாசத்தோடைய ஆப்போசிட் எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா பயம். அப்ப பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் வரவே வராது. சங்கீதம் 27:1 சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னு தாவீது கேட்கிறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு தாவீது ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். அப்ப விசுவாசத்துல நம்ம பலவான்களா இருக்கிறப்பங்க பயம் நம்மள்ட்ட வரவே வராது. God is in control in all the situation அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். 3வது ஒரு காரியம் அன்பு இல்லாத தன்மை. பாருங்க 1 யோவான் 4:8 வேதம் சொல்லுது எப்படி, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் மனைவிய முழுமையா அன்பு செலுத்துறாருன்னா அந்த மனைவிக்கு கணவன்கிட்ட மறைக்கிறதோ அல்லது பயப்படுகிற எந்த ஒரு காரியமும் இருக்காது. என் கணவர் மேல ரொம்ப பூரண அன்பு செலுத்துறேன், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையா நடந்துக்குவாங்க. இன்றைக்கு இந்த 3 காரியங்கள் பயத்துக்கு வருவதற்கு காரணமா இருக்கு. இந்த 3 காரியங்களையும் நம்ம சரி செய்து கொள்வோம். பயம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்வோம். பாவம், அவிசுவாசம், அன்பு இல்லாத தன்மை. நம்ம அன்பு செலுத்துகிறவராய் எல்லார்ட்டையும் விசுவாசத்தோட நம்ம காணப்படுவோம். கர்த்தருக்கு மகிமை.